கருவாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பக்கத்து ஊரில் உள்ள ஹார்பருக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா கருவாடுலாம் இங்கே இல்லை, போய் லாஞ்சில் போய் பாருங்கன்னாங்க. அங்கிட்டும் போய் பார்த்தா நாங்களும் போய்க்கிட்டே இருக்கும்போது சரியான காற்று. சடோனாக இருந்தால் கூட இங்கே வந்து நிற்கலாம் போல், ஆளே தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட லாஞ்சி இருந்துச்சு. எல்லா லாஞ்சையும் நாங்களும் பார்த்துட்டு ஒரு அண்ணன்டாங்க, அவங்கள்ட்ட போய் கருவாடு கேட்டால், தம்பி இங்கே இருக்காது பக்கத்து ஊரில் போய் கேளுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேயே கொஞ்சம் நேரம் எல்லா லாஞ்சையும் பார்த்துக்கிருந்தோம். ஏதாவது லாஞ்சி மேலே ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஏறி தான்ட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கிட்டு நம்ம கருவாடு வாங்க போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. போய்கிட்டே இருக்கும்போது புது லான்ச்சு செஞ்சுருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு புது போட் இறங்கியிருந்தாங்க. அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அடுத்த கரையில் நின்றுட்டு அங்கே உள்ள எல்லா லாஞ்சையும் பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊராடா இது எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஆச்சரியம். அதுக்கப்புறம் புது போட்டையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் கருவாடு விற்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லா கருவாடும் இருக்குது. என்ன கருவாடு வேணும்னு அவங்க கேட்டாங்க. நாங்கள் நெத்திலி வேணும்னு சொன்னோடனே, தம்பி 1 கிலோ கருவாடு 300 என்னக்கா 300 வாங்குறேன்னு கேட்டோடனே, தம்பி உனக்காண்டி கொஞ்சம் குறைச்சி போட்டு தரேன்னு எல்லா கடைக்காரவும் சொல்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டாங்க. நாங்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ்.